முதல் கட்ட அமைதி காலத்தில் 4வது முறையாக கைதிகள் விடுவிப்பு. 3 இஸ்ரேலியர்களுக்கு பதிலாக 183 பாலஸ்தீனியர்கள் விடுதலை. உலக அளவில் கடும் தலைக்குனிவை சந்தித்துள்ள ஆக்கிரமிப்பு நிர்வாகம். இஸ்ரேலிய கைதிகள் கெய்த் சீகல், ஆஃபர் கால்டரோன், யாரன் பைபாஸ் ஆகிய 3 பேர் வடக்கு மற்றும் தெற்கு காசாவில் வைத்து சனிக்கிழமை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு நிகராக 90 நீண்டகால கைதிகள் உள்ளிட்ட 183 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்கின்றது. காசா சிட்டி பகுதியில் நடைபெற்ற விடுதலை நிகழ்ச்சியின் போது ஹமாஸின் இராணுவ பிரிவான அல்கசாம் படையின் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆயுதங்களுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். விடுவிக்கப்பட்ட கைதிகளை செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு அழைத்துச் சென்றனர். இஸ்ரேல் கைதிகள் விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 18 பாலஸ்தீனிய ஆயுள் தண்டனை கைதிகள், 54 நீண்ட நாள் கைதிகள் ஆகிய 90 பேரை இஸ்ரேல் விடுவிக்கின்றது. இது மட்டுமின்றி அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு எந்தவித குற்றச்சாட்டுமின்றி இஸ்ரேல் படைகளால் காசாவில் வைத்து கைது செய்யப்பட்ட அப்பாவி பாலஸ்தீனியர்கள் 117 பேரும் விடுவிக்கப்படுகின்றனர். ஒட்டுமொத்தமாக 3 இஸ்ரேலியர்களுக்காக 184 பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்படுகின்றனர். முந்தைய கைதிகள் விடுதலையின் போது கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் தற்போது நிகழ்ச்சியை அதிக ஒழுங்குடன் கட்டுக்கோப்புடன் ஹமாஸ் நடத்தியதாக அல் ஜசீரா செய்தி தெரிவிக்கின்றது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.